தேர்தல் பிரசார கூட்டத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இன்னைக்கு இருக்க காலப்பகுதியில் 1008 பேர் 1008 குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க நாடு நாங்க எடுத்து நடத்துறோன்னு. நாடு வங்குரோத்து நிலைமை அடையும் போது எங்க இருந்து அன்னைக்கு யாருமே வரல. இன்னைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து மலையக மக்கள் சம்பந்தமா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்கிறாங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டது வெறுமனே 2 வருஷம். நீங்க எல்லாரும் மனசை தொட்டு சொல்லுங்க, அவர் வந்த காலத்திலிருந்து மலையக மக்களோட வாழ்வாதாரம் தான் அதிகமான அளவு பேசப்பட்டுச்சு பாராளுமன்றத்திலையும் அமைச்சரவையிலையும். இதுவரைக்கும் இந்த 1700 ரூபாய் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எங்களை தவிர வேற எவனும் வந்து பேசல. ஆனா பேர் போடுறதுக்கு 1008 பேர் வருவாங்க. அன்னைக்கு ஜனாதிபதி வந்து என்ன சொன்னாரு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிர வேற யாருமே என்கிட்ட இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை பத்தி வந்து பேசலன்னு. இப்ப வருகின்ற 10ஆம் தேதி உங்களுக்கு 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 350 ரூபாய் ஊக்குவிப்பு தொகையும் வர்த்தமானி மூலியமா வெளியிடப்பட போறாங்க. கம்பெனி யாருமே அதை நிராகரிக்க போறது கிடையாது.